மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு போனார். முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கிட்டாரு. முகத்தை மூடிக்கிட்டு போறதுக்கு என்ன காரணம்? அமித்ஷா சந்திச்சதுக்கு அப்புறம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு மறைஞ்சு ஓடினாரு. வேறொரு கார்ல ஏறி ஓடினாரு. இதெல்லாம் செய்தியா? நான் கேட்கிறேன், தமிழக மீடியாவை பார்த்து இதெல்லாம் செய்தியா? ஃபர்ஸ்ட் அவர் ஏதாவது ரகசிய சந்திப்பு ஏதாவது மேற்கொள்றதுக்காக போனாரா? அவர் தான் தெளிவா சொல்லியிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு நாங்க துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சந்திக்கிறோம், மாலை பொழுதுல அமித்ஷா அவர்களை சந்திக்கிறோம். இது செய்தியாளர்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டு தான் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு வரக்கூடிய அவருடைய காரு அந்த வீட்டுல இருந்து வெளியேறி அங்கே ஒரு யூட்டர்ன் எடுக்குது. அது வெறும் 10 செகண்ட். அந்த 10 செகண்ட்ல முகத்தை துடைக்கிறாரு. முகத்துல வச்சதுமே என்ன பண்ணிட்டானுங்க, முகத்தை மூடிக்கிட்டு ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமின்ற கதையா இவரு எல்லா செய்தி ஊடகங்களும் சொல்லி வச்ச மாதிரி எழுதுறது எதனால? எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனா 2 நாளா இது ஒரு முக்கியமான விவாதமாவே மாத்திட்டானுங்க. சில செய்தி ஊடகங்கள் இதை விவாதமா எடுத்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எதனால மூடிட்டு போயிருப்பாரு? என்ன நடந்துச்சு? அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அவருக்கு என்ன அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சுன்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இது அப்பட்டமாக செய்தி ஊடகங்களும் திமுகவும் எவ்வளோ இணக்கமா இருந்து தங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யறாங்க, எப்படியா செய்திகளை திரிக்கிறான்றதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. இது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வெளில வந்து மூக்கை சொரிஞ்சு போய் வச்சுக்கோங்க, மூக்கை சொரிஞ்சுக்கிட்டு ஏன் போனாரு எடப்பாடி பழனிசாமி, சொரிய விட்டு அமித்ஷா இப்படின்னு எழுதியிருப்பானுங்க. ஒருவேளை காருக்குள்ள உட்காந்து கண்ணை உருட்டி வச்சுக்கவே கண்விழி பிதுங்கிய எடப்பாடி பழனிசாமி. இந்த லட்சணத்துக்கு மீடியா போயிருச்சுன்னா நீங்க மீடியா வேலை பார்க்காம வேற ஏதாவது வேலை பாருங்க. ஆர்எஸ் பாரதி, திமுக ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி ரெட் லைட் ஏரியா மாதிரி மீடியா நடத்துறானுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அன்னைக்கு வாயை திறக்கவே இல்லை எவனுமே அவரை கண்டிக்க. இது வேற யாரும் குதிச்சிருப்பானுங்க. வாயை திறக்கவே இல்லை. 1008 பிரச்சனை இங்க இருக்கும்போது நீ வேற எதையும் விட்டுட்டு திமுகவுக்கு தோதாக ஒரு வேலை பார்க்கற நீ முயற்சி பண்றேன்னா உன்னை ஆர்எஸ் பாரதி மாதிரி சொல்லலாம். வேற என்னன்னு சொல்லுவானுங்க? இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீடியாவை சந்திக்கிறாரு. அப்பவும் இதை கடுமையான வார்த்தைகள் அவர் சொல்லவே இல்லை. யாரோ திட்டமிட்டு செய்யற மாதிரி தெரியுது. முகத்தை நான் கைக்குட்டையால் துடைக்கிறேன். இது ஒரு பிரச்சனையா? இது ஒரு பிரச்சனையா மாற்றி இதை ஒரு செய்தியா மாற்றுற அளவுக்கு இது முக்கியத்துவம் கிடையாது. நீங்க செய்தி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு செய்திக்கான தகவல் நாங்கள் கொடுத்துட்டோம், சொல்லாமையும் போகல. முடிச்சு வரும்போது முகத்தை துடைக்கிறது ஒரு பிரச்சனையா மாத்துறீங்கன்னா என்ன மாதிரியான செய்தி ஊடகத்தினுடைய தர்மம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது உங்களெல்லாம் எதையோ கழட்டிட்டு அடிக்கிற மாதிரி தோணல. அவர் இதை காட்டமாவும் சொல்லவே இல்லை. அதை விட அவர் இன்னொன்று சொல்றாரு சேர்த்து, என்ன இனிமேல் நான் பாத்ரூம் போனா கூட சொல்லிட்டு போனோம். அந்த அளவுக்கு நீங்க எப்படி பண்றீங்கன்னா உங்களுக்கு தோதா ஒரு செய்தியை ஆளுங்கட்சிக்கு ஏத்தாமல் எழுத முயற்சி பண்றீன்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி முகத்தை தொடச்சான்றது முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் இங்க நான் ஒரே ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. அதை பார்த்துட்டு உள்ள வரேன். நான் சொல்றேன், நீங்க ஆஃப் பண்ணி நான் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன். ஆஃப் பண்ணு நீ ஆஃப் அண்ணா, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க அண்ணா. கிளம்பு நீங்க வேலை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா அது வந்து பார்க்கல இது பண்ணுங்கறீங்க. மழைக்கு எத்தனை வாட்டி வந்தீங்க நீங்க? எங்களோட ஏரியா போய் நீ எப்ப வந்த? நான் எப்பவுமே தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒழுக்கமா தண்ணி நிக்குமா? நீங்க இருக்கற இங்க தண்ணி நிக்குது. நிக்கிறது அந்த இடம். அங்க நிக்க கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கேன். கடைங்க சேர்த்து வந்து ஆமா உண்மைதானே, சரி பண்ணுங்க. என்ன சரி பண்ணல எல்லாரும் என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? இந்த சிர்ஜன பேசுறது தப்புடா. இது எங்க நடக்குது அப்படின்னா சென்னையில் அசோக் நகர் பகுதியில் வடிகால் பணிகள் இதை நடத்துறேன்னு ஊரில் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போதான் அண்ணா நகர் பக்கத்தில் ஒரு தீபான ஒரு லேடி அவங்க நள்ளிரவில் நடந்து போகும்போது அந்த இடத்துல தெரியாம உள்ள விழுந்து அதில் ஒரு அரை மணி நேரம் உயிருக்கு போராடி செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் எவனும் பெருசாக ஆக்கலை. இதுவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வச்சுக்கவே 7 நாள் இதாக விவாதமாக இருக்கும். எந்தெந்த பகுதியில் வடிகால் பணிகள் எப்படி மோசமாக இருக்குது, அதனால் எப்படியான பாதிப்புகள் உருவாச்சு, எங்கெங்கெல்லாம் பாதிப்பு உருவாச்சு, எவ்வளோ பாதிப்பு உருவாச்சு, அதில் கமிஷன் எவ்வளோ அடித்தாங்க, இந்த கதையெல்லாம் இப்போ பேச மாட்டீங்க. இப்போ பேச மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த வீடியோவில் அசோக் நகர் பகுதியில் அதே மாதிரியான வடிகால் பணிகள் ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. அந்த ஆபத்தான சூழலை எடுத்துக்காட்டு விதமாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் மீது தாக்கல் நடத்துகிறார். அந்த பகுதியை சேர்ந்த திமுகவுடைய ஆட்சியர் நபர்லாம் கிடையாது, அவரோட சொந்தக்காரன். திமுக நிர்வாகி இருக்கக்கூடிய நபர்களுடைய கணவர்கள் மனைவிகள் எல்லாருமே ரவுடி வேலை தான் வச்சுக்கவேன். அந்த ரவுடி வேலை பார்க்குறேன். யாருக்கு எதிராக? மக்களுக்கு எதிராக கிடையாது, மீடியாவுக்கு எதிராக தான். எப்படா நீ எடுக்க போச்சுன்னு ஏக வசனத்தில் அடிக்க பாயிடான். அதை எடுத்து எவனா கண்டிக்கிறான் பாரு. எந்த செய்தியோடும் பெருசாக்கவே இல்லை. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்எஸ் பாரதி அன்னைக்கு ரெட் லைட்னு சொல்லும் போது சரி நீ வாயை திறக்கவே இல்லை, கப்பு சுப்புன்னு வாயை புத்துற மாதிரி இருந்தானுங்க. இன்னைக்கு பொத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கவேன். இவங்க முழுக்க ஒரு மீடியாவாகவே இல்லை. இவங்க திமுகவுக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய ஒரு கும்பலா மாறிட்டானுங்க.
இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சின்னு வெடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புரட்சி எங்கேருந்து வெடிக்கணும்னா மீடியாவை எதிர்த்து தான் வெடிக்கணும். மீடியா ராஸ்கல்ஸ் எல்லாமே அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லி மக்கள்லாம் பொங்கி எழுந்தால் ஒழிய இங்கே திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த விதமாக ஒரு பெண் விழுந்து இறந்திருக்கா, அரை மணி நேரம் அந்த குழிக்குள்ள உயிருக்கு போராடி அதை வந்து எதிர்கட்சி எவன்டா கேட்குறாங்கன்னா கமலஹாசன் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பதிலையும் சேர்த்து சொல்லிட்டு அடுத்த விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எதனால் நீங்கள் திமுக போகிறீங்கன்னு நீ விமர்சனம் பண்ணுறாங்க, இதுவா முக்கியம்? நீ தான் போவேன்னு ஊருக்கே தெரியுமே. நான் ஏன் போனேன்னு தெரியுமா? நீதி கட்சியிலேருந்து திமுக வந்துச்சு. சரி, திமுக நீதி இருக்கு, மக்கள் நீதி மையத்தில் நீதி இருக்கு. இது ஏதாவது விளக்கம் புரியுதா? கமலஹாசன் எதை கொண்டு நல்லா கேட்டுருவேன். இதே மாதிரி தான் இவங்க அனைத்து அரசியல் கட்சியும் கையாளுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. திமுகவையும் திமுக கூட்டணி கட்சியில தடவி கொடுத்த மாதிரி கையாளுறானுங்க மீடியா. அவர் ஜெர்மனி போயிட்டு இருந்தார். நான் மீடியாக்காரனை ஓப்பனாக கேட்குறேன். அவர் ஜெர்மனி போயிட்டு இருந்தார். எவ்வளோ ஸ்டைலாக இருக்கக்கூடிய சிஎம் செய்தி போடுறாங்க பாருங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டைலாக ஸ்டாலின் நடந்து போனார். இது ஒரு செய்தி போட்டுருக்காங்க. ஏன்டா நீ நியாயமாக கேள்வி கேட்கணும்னு நினச்சவேன், முகத்தை மறைச்சிட்டு போனான் எடப்பாடி பழனிசாமின்னு ஏக வசனத்தில் எழுத தெரியல. ஜெர்மனி போயிட்டு வந்தார். என்னையா கொண்டு வந்தான்னு கேட்கணுமா இல்லையா? 2 நிறுவனத்துக்கு கையெழுத்து போட்டேன், 15,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்க போனேன். அந்த 2 நிறுவனம் இங்கேயாடா இருக்குது? அந்த 2 கண்ணை மூடிக்கிட்டு காதை புத்திட்டா இருக்க, அந்த 2 நிறுவனம் இங்கே தான் இருக்குது. அந்த 2 நிறுவனமும் இங்கே இருக்கிற நிறுவனத்துக்கு எதுக்கு ஜெர்மனி போகிற? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? நாட்டில் நலன் சார்ந்த கேள்வி கேட்கலா. இதே நீனு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மாதிரியே நீனு ஸ்டாலின் கையானன்னு வச்சுக்கவேன், நீ எப்படி செய்தி போட்டுப்பாங்க தெரியுமா? லண்டனில் தனியாக ரூம் எடுத்து ஈவே ராமசாமிக்கு விளம்பரம் தேடினார் மு.க. ஸ்டாலின். போன்மா இல்லையா? யாமா தான் நடந்துச்சு. போய் ரூம் புக் பண்ணி அதில் ஈவே ராமசாமிக்கு புகைப்படம் திறப்புறன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை ஒன்று ஓட்டினார் முதலமைச்சர். அதுக்கு நான் ஆதாரம் வெளியிட்டாச்சு. நீ என்ன எழுதியிருக்கணும்? ரூம் போட்டு விளம்பரம் தேடினாரு மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கணுமா இல்லையா? அப்போ மட்டும் எழுதலையே. அப்போ உண்மையை சேர்த்து மறைக்கிறிய. நீ நக்கல் கூட பண்ண வேணாம், உண்மையாவது எழுதுறா. அப்போ உண்மையும் சேர்த்து மறைக்கிற. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, திமுகனா ஒரு உண்மையை கூட சொல்ல விடானுங்க, சொல்லாம மூடி மறைக்கணும். அந்த ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு உருவாகிற மாதிரி ஏதாவது விஷயமா, அதையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றி மூடு. இதுவே எதிர்கட்சியா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறா அசிங்கமா பரப்பு. இந்த 2 வேலையும் பார்க்கறது இங்க மீடியான்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த திமுக வாங்கி திட்டு வாயை வித்து பொழைக்கக்கூடிய மீடியா கும்பல் தான். இதுல மீடியா மட்டும் கிடையாது, இந்த இன்ஃபுளுசர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தா ஜெர்மனி போயிட்டு இருந்த முதலமைச்சர் என்னென்ன பண்ணார் தெரியுமா? அவர் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்து தெரியுமா? அவர் அது பண்ணார் தெரியுமா? உனக்கு என்ன வேலை? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டியா, நாளைக்கு கிறுக்குத்தனமான ஏதாவது வீடியோ போட்டியா, அதோட நிறுத்துக்கடா. காசு கொடுத்தா எதை வேணாலும் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துட்டானுங்க இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம். நீ ஒரு விஷயத்த சொல்ல போனா அது உண்மை இருக்கணுமா இல்லையா? ஜெர்மனிலேருந்து எத்தனை வேலை வாய்ப்புல கொண்டு வந்தாலும் கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். இது சம்பந்தமா விளம்பரம் போட்டேன். அப்ப வெக்கப்படணுமா இல்லையா? காசை வாங்கிட்டு ஒரு பொய்யை பரப்பணும். அந்த 2 நிறுவனம் இங்கே இருக்குடா. அந்த 2 நிறுவனம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் நாங்கள் வெளியிட்டாச்சு. எல்லாமே ஃப்ராடு. அதுக்கப்புறம் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன போடுறேன், இல்லை நம்ம தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஜெர்மனியில் போய் ஆய்வகங்களை ஆராய்ச்சி செஞ்சார். என்ன ஆராய்ச்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கேன். அந்த புகைப்படத்தை பார்த்தா அதில் ஃபுல்லாக ஈவே ராமசாமி ஃபோட்டோ. ஈவே ராமசாமிக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்லுவாங்க? அப்போ நீ காசை வாங்கிட்டு வாயை விற்கிற, அதான் அர்த்தம். அப்போ மீடியா பொறுப்புனா இந்த போட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி எல்லா பேரையும் சேர்த்து வச்சுட்டு இதில் முக்கியமாக தெரியுமா, கடைஞ்செடுத்த அயோக்கிய பையா தெரியுமா, இந்த மதன் கௌரின்னு ஒரு தெரிப்பேன். அவன் தான் இவங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டினவன். எப்படி காசு சம்பாதிக்கலாம் திமுகவுக்கு வாயை விற்று. அவன் தான் ஃபஸ்ட்டு வாயை பெருசாக விற்றவன். அவன் தான் ஆரம்பித்து வச்சான். எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் கிளப்பி விட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட எந்த கெட்ட செய்தியும் பரப்பவே மாட்டான். எல்லாத்தையும் மூடி பண்ணி தீபா இறந்து போனாங்களே, எது ரோட்டில் அவ்வளோ பெரிய குழியை தோண்டி வச்சு அதில் ஒரு பொண்ணு விழுந்து நைட்டோ இறந்து போயிருக்கு. அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இந்த மதன் கௌரின்றவங்க ஏன் வாயை திறக்கவே இல்லை? ஏன்னா அவங்க முதலாளி கோச்சுக்குவாங்க. இவங்கெல்லாம் பங்களா வீட்டில் கட்டி போட்ட நாய்க்குட்டியை நல்லா கொழுன்னு வளர்றானுங்க. எது காசு நல்லா கிடைக்குது, கொழுன்னு வளர்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. எனவே மீடியா உறுப்புக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் உறுப்புக்கிட்ட எவனுமே உண்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்ற தீவிரமாக இருக்காங்க. நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து இங்கே பாரதிய ஜனதாவாகட்டும் இல்லாட்டி பிற கட்சிகள் ஆகட்டும், இவங்க கூட ஏகவசனத்தில் எழுதுறது, கிண்டலாக எழுதுறது, அது மட்டும் குறையவே இல்லையே. எனவே பதிவோட இறுதியாக சன் டிவி, கலைஞர் டிவி நடத்துகிறாங்கன்னா நான் குறையே சொல்ல மாட்டேன். ஜெயா டிவி அவங்களுக்கு ஏற்றாப்புல ஆதரவாக போட்டு திமுகவுக்கு எதிராக போகிறாங்க நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களாம் செய்தி ஊடகங்களே கிடையாது, ஒரு கட்சி சார்புடைய ஊடகங்கள் தான். அதில் உட்காந்துருக்க யோக்கியான தான் பேசலாமே ஒழிய, ஆனால் அது எந்த யோக்கியத்தனமும் கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சிக்கு சார்புடையது, அவங்க செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் நடுநிலைன்னு பேரில்
இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், பிற செய்தி ஊடகங்கள் இருக்கேன் ஃபுல்லாமே அவனும் திமுகவுக்கு ஏன்னா உறுப்பினர் அட்டை இல்லாத குறையா கருணாநிதி குடும்பத்துக்கு நீ வக்காலத்து வாங்குறேன்னா நீ யாரு? ஆக மக்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மீடியாவை நம்பக்கூடாது. முதலாவது இந்த இன்ஃப்ளூயன்சஸை விரட்டி அடிக்கணும். மூணாவது சினிமா பிரபலங்கள் எவனும் திமுகவுக்கு எதிராக வாய் திறக்க போறதில்ல. இனிமே அவங்க எந்த சோசியல் விஷயமா வெளியே வரவே கூடாது. முக்கியமா இந்த சூர்யா, ஜோதிகா, சித்தார்த்து, தீபான்னு ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு வாய் எவனுமே திறக்கவே இல்லை, ட்விட் கூட போடல. அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்க பாக்குறானுங்க. ஏன்னா இவங்களெல்லாம் நம்பாம ஒரு உண்மையான செய்தி வந்து சேரணும். நாட்டுடைய உண்மையான நிலவரம் என்னன்ற விஷயத்துல நாமளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா நாம செய்ய வேண்டியது மீடியா என்ன சொல்லணும் அவனுக்கு நேர் எதிராக போறோம். வேற வழியே கிடையாது. அதுக்கு ஒரே வழி திமுகவுக்கு நேர் எதிராக நிக்கிறது தான்.